நன்றாக இருக்கிற அப்படின்னு என் தாய் வீடு அப்படின்னு ஓடி அந்த பூந்துக்கான்னு சொன்னால, அதனால இந்த மாரிக்கு அந்த யாகாலி வீட்டார் தான் இன்னைக்கு தாய் வீடு. அதனாலதான் அவங்களுடைய துணி இன்னைக்கு தாய் வீடா கொண்டு வந்து கொடுப்பது. அப்புறம் அந்த தாய் வீட்டை விட்டு விட்டு அடுத்தது மண்பாண்ட செய்யறாங்களே, மண்பாண்ட செய்யக்கூடிய கொசவர் வீட்டுல போய் பூந்தா இல்லையா, அந்த கொசவர் வீட்டுல பூந்தனாலதான் அந்த சால் கரகமாக அந்த கரகம் சக்தி கரகமாக என் தாய்க்கு செய்து கொடுத்தா. அங்க போய் பூந்து என் தாய் சக்தி கரகத்தை பெற்றாள். அதன் பிறகுதான் இந்த வெட்டியான் வீட்டுல இப்படி இந்த 3 பேர் இல்லாத ஒரு தெய்வத்தை கொண்டாட முடியாது. கொண்டாடுறதுக்கு இந்த கலியுகத்தில் இல்லை. அதனால என் தாய் மாறியா போயிட்டா. இந்த மாரியாக பிறக்கவை பத்தினியாகவே இருக்கணும் அப்படி என்பதற்காகவே இந்த பரசுராம அவதாரத்தை எடுத்து வாவரி கலியுகத்துல தாய் முகமாரி. இவளுக்கு பெயர் முதல் பெயர் முகமாரி. அதுக்கு பிறகுதான் நம்ம எத்தனையோ மாறி வச்சுக்கலாம். இவளுக்கு பெயர் முகமாரி. இந்த முகமாரியாக நான் மகனாக பிறந்திருந்தாலும் என் தாய்க்கு உயிர் கொடுத்தேன். எப்ப தாய்க்கு உயிர் கொடுத்துட்டியப்பா, உன் அண்ணனுக்கு உயிர் வேணும்னு கேட்டிய, அவங்களை எங்கப்பா பிறக்க வைப்பன்னு கேட்க. என் தாய்க்கு இப்ப மாரியாக பிறக்க வைத்துட்டு மாரியை பிறக்க வைத்து நான் மண்ணிலே இப்பொழுது 6வது அவதாரத்தை முடிச்சு பரசுராம அவதாரத்தோடு இத்தோடு பூமியில இறந்து விட்டால் மறுபடியும் நான் அவதரிப்பேன். திரைதாயுகம். இந்த திரைதாயுகத்துல கொடகிரி அயோத்தி மாநகரத்துல தசரத சக்கரவர்த்தி கோசலை கைகை சுபத்திரை 4 பேர் 3 மனைவி பிறப்பாக மனைவியை பிறப்பார். அப்படி மனமுடித்தால் அவருக்கு 4 பேரும் விஸ்வாசு விஸ்வரூபன் பரஞ்சோதி பரசுராமன் 4 பேரும் நாங்க மீண்டும் மகனாக பிறக்கிறோம். விஸ்வாசு விஸ்வரூபன் இருவர்களும் பரதன் சத்ருபன் பரஞ்சோதி பரசுராமன் இருவரும் ராமன் லட்சுமணாக அவதரிக்க போகிறோம். அதனால் இந்த யுகத்தை முடித்து அந்த யுகத்திலே மகனாக நாங்க பிறக்கிறோம். சரிங்களா? அதனால் எந்த தாயை நான் பறி கொடுத்தனும், ஒரு தாய்க்கு நான் பிள்ளை, கடவுளானாலும் தாய்க்கு நான் பிள்ளையாக பிறந்தேன். அந்த தாயை நான் வணங்கி சென்றால்தான் எனக்கு தெய்வகப்பதி கிடைக்கும். அதனால் மனிதனாக மண்ணிலே பிறந்தால் மனிதனுக்கு 3 கை இருக்குது. ஆனா நமக்கு 2 கை தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு கை நமக்கு தெரியாத ஒரு கை. அது எங்க இருக்குது? அதுதான் மனிதனுக்குன்னு நம்பிக்கை. நம்பிக்கையோட செல்வதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அந்த அம்பாளாகப்பட்ட முகமாரி இதுதான் அப்படி என்று இந்த அம்மனாகவே இன்னைக்கு அவதரித்திருக்கிறார். காலையில குளிந்த வேளையில இந்த மொட்டை திருவிலே அம்பாளாகப்பட்ட அந்த அம்மன் இந்த அம்மனாக பிறந்து அவதரித்திருக்கிறார். அம்மா, எங்களை எல்லோரையும் நோய் நொடி பிணி பிள்ளி சூனியம் எதுவும் இல்லாம எங்களை எல்லாரையும் தாக்க வேண்டும் என்று இந்த தெய்வத்தை வணங்கி அவரவர்களும் கையில் உள்ள தேவி புராணத்திலே இடம்பெற்ற ரேணுகா சம்காரம் முகமாரியம்மன் பிறப்பு என்ற நாடகத்தை பெரியோர்களாக நியமித்த நாடகத்தை அடியோர்களாக படித்து முடித்திருக்கிறோம். இந்த நாடகத்துல தாளப்பிழை மேலப்பிழை சிறுபிழை நடுவிட பவனி தாள குற்றம் மேல குற்றம் அடியடி சொல்லவற்றம் கோமாளி குற்றம் ஏதோ ஒரு குற்றம் தான். ஆமா, எல்லாமே குற்றம் தான். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எங்களையும் தவிர்த்து ஒரு குற்றம் நடந்திருந்தா, தங்கள் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்து ஒரு தவறை செய்து விட்டார், அந்த குழந்தையை வா என்று அழைத்து வலகால் மேல் அமர வைத்து தாவாய் நாள் முத்தமைத்து எவ்வாறு மன்னிக்கிறீரோ அதை போல எங்களையும் உங்க பிள்ளை போல் நினைத்து எங்களையும் மன்னித்து எங்களுடைய பொன்னான சிரத்தை உங்கள் பாதத்து மேல் வைத்து எங்களுடைய தர்மபுரி மாவட்டம் கம்மம்பட்டி கிராமம் வெற்றிவேல் நாடக சபா கொப்பையார் மூலக்காடு எங்களால் முடிந்தவர்கள் இந்த நாடகத்திலே செல்வோம். அனைத்து பெரியவர்களும் சிறியோர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் அமைதி காத்து எங்களுக்கு பெருமைப்படுத்திய அனைவர்களுக்கும் என் பொன்னான சிரத்தை உங்க பாதத்து மேல் வைத்து உங்களிடம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து உங்களிடம் விடைபெறுகிறோம். அம்பாளை வணங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். சிறப்பாக இன்னும் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் கருப்பூர் பக்கத்தாளருக்குரிய வெள்ளாளப்பட்டி பெரும்பள்ளத்தை சேர்ந்த அண்ணாராகி யூடியூப் சேனல் செல்வண்ணா அவர்கள் இந்த நாடக கலை நாடு எங்கும் பரவட்டும், உலகம் எங்கும் இந்த கலை அழியக்கூடாது அப்படி என்று கைதான் அவருக்கு ஸ்டாண்டு. கைதான் ஒரு கையை நாம ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு பார்க்க முடியாது. விடியிறவர்களும் இந்த கையை மாத்தி 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 வைத்து நம்மளுடைய நாடகம்
இந்த கலை அழியக்கூடாது, இந்த நாடக கலை அழிந்து போகக்கூடாது, இந்த நாடக கலையை வளர்த்தணும் அப்படி என்று ஒரு கலையில முன்னெடுந்து நமக்கு செய்கிறார் அரும்பாடுபட்டு. அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வங்களும் அவருடைய செய்யக்கூடிய தொழிலும் எம்மேல ஓங்கி வளர்ந்து இந்த யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அவருக்கு இன்னும் பெருமையை தருமாறு உங்களை அன்போடும் பணிவோடும் வணங்கி உங்களை பெருமையாக வணங்கி செல்கிறேன். நன்றி நன்றி தேடி பிடிச்சி அடுத்தது வந்து இது நாகதேவி சொந்த செவ்வாய்க்கிழமை அது வேற கூத்து இதெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சும்மா ஜெயிச்சா பேசக்கூடாது. அன்னைக்கு என்ன ஓடிச்சு சித்திரஞ்சலி விட்டோம். அது வந்து நாகதேவி பிறப்பு வந்து செவ்வாய்க்கிழமை முடிச்சுக்குது. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை கூத்தாடி மாரியம்மா உனக்கு வலது புற உனக்கு முக்காடா அம்மா நீ முக்காத நீக்கும் அம்மா எங்க சட்டி மாறி சரியனி முகமளித்த என் தாய பாரும் அம்மா உங்க செட்டு அப்படியே நில்லுங்க. அப்படியே அம்மா பொன்னூஞ்சலாடுகிறார் இந்த கூத்தாடி மாரியம்மா பொன்னூஞ்சலாடுகிறார். அம்மா பொன்னூஞ்சலாடுகிறார்
சகோதரர்களே இவ்விதமாக எங்களுடைய நாடகம் முற்றடைந்து அனைவருக்கும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி உங்களிடம் மீண்டும் மீண்டும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.